ஒரு தெரு வழியா ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தானோ. அப்ப ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அம்மா தன்னோட குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த குழந்தை கையில அரிசியை போட்டு அந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட சொன்னாங்க. கொஞ்ச தூரம் வந்ததும் இன்னொரு வீட்டுல இன்னொரு அம்மா தெருவில் விளையாண்டு இருந்தா தன்னோட குழந்தையை கூப்பிட்டு அந்த குழந்தை கையில அரிசியை போட்டு அந்த குழந்தை கையால பிச்சை போட சொன்னாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இரண்டு பெண்களுமே இறந்து மேலுலகம் போனாங்களாம். மேலுலகம் போனதும் நீதி தேவன் முதலாம் பெண்ணுக்கு சொர்க்கம் அப்படின்னும் இரண்டாம் பெண்ணுக்கு நரகம் அப்படின்னும் தீர்ப்பளிச்சார். ஏங்க, நானும் என் குழந்தை கையால தானே பிச்சை போட்டேன், அவளுக்கு மட்டும் என்ன சொர்க்கம், எனக்கு மட்டும் ஏன் நரகம் அப்படின்னாங்களாம். உடனே நீதிதேவன் சொன்னாராம், அந்த அம்மா அந்த குழந்தை கையால பிச்சை போட்டா அந்த புண்ணியம் குழந்தைக்கு சேரும்னு நினைச்சு பிச்சை போட சொன்னாங்க. ஆனா நீங்க உங்க கையால அரிசி போட்டா அதிக அரிசி போயிரும்னு உங்க குழந்தை கையால பிச்சை போட்டீங்க, அதனால உங்களுக்கு நரகம் அவங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தாங்க பாக்குறவங்க கண்ணுக்கு ரெண்டும் ஒரே மாதிரியான விஷயம்தான். ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எண்ணங்கள் அப்படின்ற விஷயம் மாறுபடும்.